கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அழகிய இஸ்மையை பார்க்க போகிறோம். இந்த வாஜிஃபாவை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு பணம் கணக்கின்றி சேரும். முக்கியமாக நம்மளிடத்துல கையில் காசு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையாக இருந்துகிட்டே இருக்குது. நிறைய காசு தேவைப்பட்டுகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு செலவு வருது, ஏதாவது ஒரு நிலைமை மாறிட்டே இருக்குது. எனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது சிஸ்டர், அதுக்காக ஏதாவது ஒரு வாஜிஃபா சொல்லுங்கள்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. கமெண்ட்டில் பார்க்கும்போதே தெரியுது. எனக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு செலவு இருக்குது, நான் ஸ்கூல் சேர்த்தணும், அதுக்காக காசு தேவைப்படுதுலாம் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அல்லாஹ்விடத்தில் இந்த ஒரு வாஜிஃபாவை ஓதுங்க. இந்த இஸ்மை ஓத ஓத உங்களுக்கு அல்லாஹோ கணக்கின்றி தாராளமாக கொடுத்து கொண்டே இருப்பான்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய பர்சுகள்லையும் இதை ஓதி ஊதுங்க. எப்பயுமே காசு இருக்கக்கூடிய இடத்துல இதை ஓதுங்க, அது இன்னும் பரக்கத்தை அதிகப்படுத்தும். பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, பிஸ்மி ஓதப்படக்கூடிய இடத்துல பரக்கத்தை அதிகரிக்கும்ட்டு. முதல்ல நம்ம அந்த இஸ்மை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்மி ஓதக்கூடிய பழக்கத்தை அதிகமாக வச்சுக்கோங்க. எப்போது நீங்கள் காசை வாங்கினாலும் காசை கொடுத்தாலும் சரி, காசை நீங்கள் பணப்பையில் வைக்கும் போது, பர்ஸில் வைக்கிறீங்க, பீருவாவில் வைக்கிறீங்கன்னா பிஸ்மி சொல்லி வைங்க. அதில் அல்லாஹுடைய பரக்கத்து உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் முதல்ல அந்த காசு, ஒரு காசு கிடைக்குதுனாவே, நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்றாவே, அது 100 ரூபாவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்கு அந்த காசை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்தக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்துங்க. அப்படி நீங்கள் அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த காசு அதிகமாகும். நம்ம அல்லாஹ்விற்கு பொதுவாக நன்றி செலுத்துகிறோம், ஆனால் எல்லா நேரத்துலையும் நன்றி செலுத்துகிறோமானா கிடையாது. பொதுவாக சொல்லிடுறோம், அல்லாஹ் நீ நிறையா கொடுத்துருக்க எனக்கு, அது எல்லாத்துக்கும் நன்றின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அல்லாஹும் நம்ம இடத்துல நன்றியே எதிர்பார்க்குறான். நமக்கு எந்த விஷயத்தில் அதிகமாக தேவைப்படுதோ அந்த விஷயத்தில் நீங்கள் அதிகமாக நன்றி செலுத்துங்க. எல்லாருக்கும் பிரச்சனையே காசுங்கும் போது, நம்ம காசு சம்பந்தமாக நம்ம சம்பாதிக்கிறோமா, நம்மள்ட்ட ஒரு 10 ரூபா காசு கிடைக்குதா, நம்ம எதிர்பாராத விதமாக காசு வருதா, இல்லை நம்மளுடைய மாத சம்பளமாக இருக்கா, எதை வாங்கினாலும் சரி அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துங்க. அந்த காசை கையில் வச்சுருக்கும் போதும், காசை பர்ஸில் வைக்கும் போதும், நீங்கள் கண்ணில் பார்க்கும் போதும், யா அல்லாஹ் இதை என்கிட்ட நீ கொடுத்ததுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன், இதை இன்னும் 10 மடங்காக 100 மடங்காக எனக்கு கொடு, எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் எனக்கு காசின் மூலமாக நடக்க வேண்டியது இருக்குது, அதனால் எனக்கு இன்னும் காசை அதிகரித்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் நன்றி செலுத்தி பணத்தை கேட்டுக்கொண்டே இருங்க. வெறும் தமிழில் உங்கள் மனசார நீங்கள் கேட்டுக்கிட்டாவே போதும். அதுவே எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பரக்கத்தை அதிகரித்து கொடுக்கும். அல்லாஹ் நன்றி செலுத்துபவர்களுக்கு கணக்கின்றி கொடுப்பான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், காசை சம்பாதிக்கக்கூடிய நேரமெல்லாம், காசு உங்கள் கையில் இருக்கக்கூடிய நேரமெல்லாம், அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி, காசு உங்கள் கையில் இருக்குதுனாவே நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. அதை கொடுத்ததுக்காக இன்னும் அதிகரித்து அல்லாஹ் கொடுப்பான். அது இல்லாமல் இந்த ஒரு இஸ்மை ஒதுக்குங்க. அந்த இஸ்மு தான் அல் வஹாப். வஹாப் தான் தாராளமாக கொடுப்பவன் அர்த்தம். நமக்கு அல்லாஹ் காசை கொடுத்துருக்கான், யார்கிட்ட தான் கொடுக்கல, எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த உலகத்தில் பார்த்தா ரொம்ப ஏழை எளியவர்களிடத்துலையும் காசு இருக்குது, பணக்காரர்களிடத்துலையும் காசு இருக்குது. ஆனால் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதான் முக்கியம். அல்லாஹ் கொடுத்துருக்கான், ஆனால் அதிகமாக நம்மள இடத்துல இல்லை, அதுதான் பிரச்சனை. நமக்கு அதிகமாக தேவைப்படுது, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய தேவைப்படுது, அது கிடைக்கல. ஆனாலும் நம்மள இடத்துல காசு இருக்கானா, கண்டிப்பாக இருக்குது. அப்போ காசை நீ கொடுத்துருக்க, ஆனால் அதை நீ தாராளமாக கொடுன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்குறோம். இதோடைய அர்த்தமே அதனால தான் கணக்கின்றி தாராளமாக கொடுக்கக்கூடியவன் அர்த்தம். கணக்கே இல்லாமல் எனக்கு கொடுத்துட்டே இரு, என்னுடைய தேவைகள் எல்லாம் அதில் நிறைவேறணும், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அதில் பூர்த்தி ஆகிக்கணும், எனக்கு அதை கொண்டே போதுமாக்கி யார்கிட்டையும் நான் கையேந்திர நிலைமை என்றைக்குமே வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்துல கணக்கின்றி தாராளமாக கொடுக்கக்கூடியவனே அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை அதிகமாக ஓதுங்க. இது ரொம்ப 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 சிறப்புக்குரிய இஸ்மாக இருக்குது. பணத்தை நமக்கு தர்றதுக்கு உங்களுக்கு எப்போதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும். பணத்துடைய தேவை யார் இடத்துலையும் வராது. எவ்வளோ முறை ஓதுறீங்கன்னா 313 முறை ஓதிக்கொள்ளுங்க. இல்லை என்னால் 313 முறை ஓத முடியலன்றதால் 101 முறை ஓதிக்கோங்க. இஸ்முகள்லாம் சிறுசாக தான் இருக்கும், கண்டிப்பாக தாராளமாக ஓதலாம். ஆனால் ஒரே அமர்வில் ஓதி முடிக்க முடிஞ்சால் 313 முறை ஓதுங்க. இல்லாட்டினா நீங்கள் என்ன பண்ணலாம், 101 முறை ஓதலாம். 101 முறை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆனால் ஒரே அமர்வில் ஓதுறதுக்காக நம்ம இந்த எண்ணிக்கையை சொல்கிறோம். நீங்கள் இதை ஓதுங்க, ஓதி உங்களுடைய பணத்தில் ஊதிக்கொள்ளுங்க. இன்னும் அல்லாஹ்விடத்தில் பணத்தை அதிகரித்து கொடுக்க சொல்லி இதை ஓதி ஓதி கேளுங்க. அப்படியும் ஓதும் போது நம்ம எப்படி கேட்கணும் துவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பணத்தை கொடுன்னு மட்டும் கேட்காம, அந்த பணம் நமக்கு எதுக்கு தேவையாக இருக்குதுங்கிறத சொல்லி கேட்கணும். அல்லாஹ்விடத்தில் நம்ம அதிகமாக கேட்கும்போது, நீ கொடுத்ததுக்கு மேலே எனக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை நம்ம சொல்லணும். நான் ஏன் இப்போ பணம்
பணம் கேட்குறேன்னா எனக்கு இப்படி ஒரு செலவு இருக்குது, எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, எல்லார் இடத்துலையும் இந்த விஷயம் இருக்குது, எங்கிட்ட அந்த விஷயம் இல்லை, அதை நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும்ல, அந்த தேவைக்கு தானே நீங்கள் அதிகமாக பணம் கேட்குறீங்க. எல்லாருமே பணம் ஏதாவது ஒரு தேவை இல்லாமல் கேட்க மாட்டோம். அந்த தேவை என்னன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல சொல்லி கேளுங்க. அல்லாஹ் என்னிடத்துல இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, அதை நான் சரி செய்து கொள்ளணும், நான் கடனை அடைக்கணும், என்னுடைய குழந்தைகளுக்கு நான் இதை வாங்கி தரணும், என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் இதை கொடுக்கணும், என் மேலே ஒரு கடமை இருக்குது, அதனால நீ கொடுத்துருக்கிறது எனக்கு போதாததாக இருக்குது, அதுக்கு மீறி எனக்கு அதிகமாக கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்துருக்கிறதுக்கு மேலே அதிகமாக கேட்கும்போது அதுக்கு காரணத்தை சொல்லி நீங்கள் துவா செய்யுங்க. அப்போ உங்களுக்கு அந்த பணம் கணக்கின்றி கிடைக்கும். இது ஓதி பாருங்க, பலனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி நம்ம தினமும் ஒரு வீடியோ போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.